ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கையில் கயிற்றை எத்தனை நாட்கள் வரை கட்டணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம அனைவரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடவும் வாழணும் அப்படின்னு விரும்புவோம். இத்தகைய அடிப்படையை வச்சு அனைத்து சாஸ்திரங்களும் தோற்றிருக்கு. அந்த வகையில் இந்து சமய சரித்திரத்தில் கயிறு கட்டுறது மிக முக்கியமானதாக கருதப்படுது. கையில் பல நபர்கள் கயிறு கட்டுவாங்க. அதில் கருப்பு கயிறு, சிவப்பு கயிறு, பச்சை கயிறு அப்படின்னு கட்டுவாங்க. ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான கயிற்றுகளை கட்டுவாங்க. அதை தவிர சில தங்களிடம் தீய சக்திகள் வரக்கூடாது, வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னு அதுக்காக வேண்டி அந்த கயிற்றை கட்டுவாங்க. அப்படி நாம் கயிற்றை கட்டும்போது அந்த கயிற்றை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை மாற்றணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கைகளில் கயிறு கட்டுவது நம்ம வாழ்க்கைக்கும் நமக்கு வரும் தீமையிலிருந்து விலகிறதுக்கும் உதவுது அப்படின்னு நம்பப்படுது. உடல் நலம் பாதிக்காமல் இருக்கணும், திருஷ்டி ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு கருப்பு அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற கயிற்றுகளை மந்திரித்து கையில் கட்டுவாங்க. சில கோவில்களை இதை பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க. இதனால் நாம் கோயில்களில் சென்று பச்சை, மஞ்சள், சிகப்பு, கருப்பு கயிறுகளை மக்கள் கையில் கட்டி கொள்கின்றாங்க. புதிதாக கருப்பு கயிறை கட்டி கொள்ள விரும்புகிறவங்க செவ்வாய் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் கட்டி கொள்வது நல்லது. பூஜை அறையில் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமையில் கருப்பு கயிற்றை அணிவது நல்லது. சனிக்கிழமை சனிக்கு உரியது, அவருக்கு கருப்பு நிறம் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால அந்த நாட்களில் கயிறு கட்டி கொள்ளலாம். இடுப்பில் அப்படி இல்லைன்னா கழுத்தில் அணியும் கயிற்றை 9 முடிச்சுகளையும், கால் மற்றும் கைகளில் அணியும் கயிற்று 3 முடிச்சுகளையும் போட்டு கட்டிக்கணும். ஒவ்வொரு முடிச்சு போடும்போது ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அதை எப்படி எங்கு கட்டணுமோ அங்கே இடத்துல கட்டிக்கலாம். கயிறு கட்டும் முறை காலங்காலமாக மக்களிடையே இருந்து வருது. ஆனால் கயிறு கட்டும் பொழுது அது கையில் அப்படி இல்லைன்னா காலில் இருந்தாலும் சரி, பெண்கள் இடது கை மற்றும் காலில் தான் கட்டணும். அதுபோல் ஆண்கள் வலது கை வலது காலில் தான் கட்டணும், மாற்றி கட்டக்கூடாது. சில கோவில்களில் கொடுக்கப்படும் கயிறு அப்படி இல்லைன்னா மந்திரிக்கப்பட்ட கயிறோட நிறம் மாறி அதுவே அருந்து விழுவும் அளவுக்கு கட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் அது தவறு. கையில் பாதுகாப்பிற்காகவோ அப்படி இல்லைன்னா வேறு நோக்கத்திற்காகவோ கட்டியிருக்கிற கயிற்றை 21 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றுறது அவசியம். அப்போது மட்டும்தான் அதுக்கான பலன் நமக்கு முழுவதும் கிடைக்கும். கையில் கட்டியிருக்கும் கயிறு 21 நாட்களுக்கு முன்னரே தானாக அவிழ்ந்து விழுந்துருச்சுன்னா மீண்டும் அதே கயிறை கட்டக்கூடாது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.